எங்கேயுமே அபிவிருத்தி நடக்கலாட்டு கடந்த 75 வருடங்களாக ஒன்றுமே நடக்கலை என்று சொன்னால் அன்று சுதந்திரம் பெறையில் என்ன நிலைமை இருந்துச்சு அன்று நிலைமையில் இல்லை. இன்றைக்கு நாடு அறகுறையாக இருக்கின்றது. பல வீதிகள் பல பாலங்கள் அறகுறையாக இருக்கின்றது. யுத்தம் முடிவுறுந்தது 2009ஆம் ஆண்டு. இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை. அப்ப அது எதுக்காகன்னு தெரியல. இந்த இடம் தான் இதுகளை தான் பார்க்கணும். இனவாதங்கிறது எங்கிருந்து வர்றங்கிறது இதில் தான் பார்க்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உண்மையில் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த நாட்டிற்கு ஒரு அதாவது தற்போதைய நிலைமைகள் நாடுகள்ங்கிறது அந்த நாட்டுடைய நிலைமையை பாரமெடுக்கும் பொழுது இருந்த நிலைமையில் ஒரு பரவலாக மக்கள் ஓரளவு நன்மை அடையக்கூடிய விதத்தில் உண்மையிலே அமைஞ்சிருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம், கடந்த காலங்களில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மலையக மக்களுக்கு உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பல மில்லியன் கணக்கான நிதிகள் ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது என்பதனை இங்கே கூறிக்கொள்வதோடு அதே போலத்தான் நாங்கள் கல்விக்குரிய நிதி ஒதுக்கீடும் கூடுதலாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக நாங்கள் வேண்டுவதுதான் கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கில் பல கல்வி அதாவது அங்கு மாணவர்கள் மர நிழல்களில் இருந்து கல்வி கற்கக்கூடிய நிலைமைகள் இருந்து உடனடியாக அந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் அதற்குரிய பௌதிக இதுகளை கூட்டி கொடுக்கறதுக்காக பாடசாலை வகுப்பறை கட்டிடங்களோ அல்லது அதே போல் ஏனைய கட்டிடங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்து கட்டிடம் ஆரம்பிக்கப்பட்டு எல்லாம் அறகுறையாக நிற்கின்றது. அப்படி நாங்கள் சொல்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட நான் எமது வன்னி மாவட்டத்தை மட்டும் எடுக்கிறேன்றால் கிட்டத்தட்ட 38 பாடசாலைகள் அவ்வாறு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பாக கூறுவதென்றால் அதற்குரிய அந்த வகையில் அதற்குரிய ஏற்பாடுகளை அவசரமாக கடந்த காலங்களில் முயற்சி எடுத்து நாங்கள் அதற்குரிய விசேட நிதிகளை எடுத்து அந்த பாடசாலையில் குறிப்பிட்ட அளவு அந்த 38 பாடசாலைகளை கிட்டத்தட்ட 14 பாடசாலைகளுக்குரிய நிதி ஒரு பகுதியை ஒதுக்கீடு செய்து அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற அதற்கெல்லாம் தேர்தல் அந்த நிதிகள் திரும்பப்பட்டிருக்கின்றது. அதுகள் கட்டாயம், ஏனென்றால் அங்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதுகளையும் இந்த கல்விக்கு ஒதுக்கின்ற இந்த நிதிகளிலிருந்து கட்டாயம் அந்த குறையாக உள்ள பாடசாலைகளை கடந்த காலங்கள் டெண்டர் போடப்பட்டிருக்கின்றது. அதே ஒரு சிலர் அரசியல் காரணத்தால் நிப்பாட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அரசியல் காரணங்கள் எல்லாம் அந்த நேரம் எடுத்து தெரிவு கொள்ள ஏற்பட்ட பிழைகளாக இருக்கலாம். அதை தொடர்ச்சியாகவும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்வதோடு கல்வி சம்பந்தத்தில் எடுக்கல உயர்கல்வியில் அவங்களுக்கு தெரியும். அண்மையில் தான் எங்களை வவுனியா முதல் யாழ் வளாகமாக இருந்த வவுனியா இருந்து தற்பொழுது வவுனியா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதில் பல தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அதில் நாங்கள் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு வைத்தியசாலை வவுனியாவில் இருக்கின்றது. அந்த வைத்தியசாலை வைத்து அதில் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது கடந்த காலங்களில் நாங்கள் தொடர் முயற்சியாக எடுத்திருக்கின்றோம். அது இந்த பட்ஜெட்லேயோ அல்லது எந்த இதுகள்லையும் குறிப்பிடப்படவில்லை. வவுனியா யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி சம்பந்தமாக கட்டாயம் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதையும் இந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில் கூடாக பார்க்க வேண்டும் என்று கோரிக்கொள்கிறேன். தலைமை தாங்கும் உறுப்பினர்கள் அதுபோல் மிகவும் நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு விடயம்தான் உண்மையிலே இந்த முறை எமது வடக்கு மாகாணத்துக்கு குறிப்பாக வீதி அதே மாதிரி பாலங்கள் இன்னும் பல வேலை திட்டங்களில் பாரிய நிதி ஒதுக்கீடுகள் நடந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். அதுபோல் அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கடந்த காலங்களில் சில அரசியல் விட்ட பிழைகளை செய்யாமல் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அறகுறையாக இருக்கின்றது. பல வீதிகள் பல பாலங்கள் அறகுறையாக இருக்கின்றது. திருப்பி கேட்கலாம், ஏன் கடந்த அரசாங்கன்ற பொருளாதார தாக்கம் ஏற்பட்டதோடு அதெல்லாம் அறகுறையாக நிற்கின்றது. அப்போ அதுகளை முதலாவதாக நீங்கள் அடையாளப்படுத்தி அதுகளையும் முடிச்சு தர்றதோடு ஏனைய பாலங்கள் உண்மையிலே 1200 கிலோமீட்டர் அன்றைக்கு அண்மையில் நான் பத்திரிகை மாநாட்டில் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே மிகவும் பாராட்டக்கூடிய விஷயங்கள்.
என்ற கடந்த காலம் இங்கே தொடர்ச்சியாக அபிவிருத்திகள் நடைபெற்றிருக்கிறது. தென்பாதிகளில் வடபாதிகள் எடுத்தால் அப்படி இல்லை. 30 வருட யுத்தம் பாரிய அபிவிருத்திகள் அங்கே செய்ய இயலாமல் இருந்திருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த திட்டங்கள் கூடாக உண்மையிலே நல்ல பயன்பெறும் என்பதனை நான் இந்த இடத்துல உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் நான் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்பினேன். அதே போல தான் குறிப்பாக யுத்தம் முடிவிருந்தது 2009ஆம் ஆண்டு. இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 17,000 குடும்பங்கள் மீள்குடியேற்ற வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. அந்த பகுதிகளில் இருக்கின்ற வடகிழக்கு குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்கள், அதே போல் அந்த எல்லை பகுதிகளில் இருந்த ஏனைய மாகாணங்களிலும் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதை நாங்கள் இது ஒரு அந்த பிச்சைக்காரனுக்கு புண் காரணம் மாதிரி அதை காட்டி இதை எடுக்கிறங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த அரசாங்கம் சரியாக திட்டமிட்டு ஒரு கடந்த காலங்களில் சரியாக அரச இயந்திரம் இயங்கவில்லை, சரியான நடைபெறவில்லைங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு இவ்வளவு மக்களுடைய ஆதரவு இன்று ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படைகளில் நீங்கள் எவ்வளோ கிராம மட்டங்களில் உங்களுடைய அந்த அமைப்பு உறுதியாக இருக்கின்றதோ அதுகளை பயன்படுத்தி இந்த மேல் குடியேற்றங்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வாங்கள். இனிமேல் இதற்கு பிறகு இல்லை, இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எடுங்கள். நீங்கள் எங்கிட்ட எல்லா பக்கமும் பிரச்சனை. அங்கே நாங்கள் போனால் அவர்களுக்கு காணி வழங்குறதுலேருந்து பிரச்சனை இருக்குது. கடந்த காலங்களில் செய்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த காணி வழங்குற பிரச்சனை எடுத்து அங்கிட்ட ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ஒவ்வொரு வசதி படைத்தவர்கள் செல்வாக்கானவங்கள் ஏக்கர் கணக்கில் துப்புராக்குறாங்க. சாதாரணமாக இயலாத ஒரு குடிமகன் ஒரு அடி ஒரு அங்குலம் துப்புராக்குனா உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. இதுதான் நிலைமை. கடந்த காலங்களில் உள்ள நிலைமை இன்றும் அது தொடர்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்போ அதில் கிட்டத்தட்ட 85ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள காணிகளை திக் ஃபாரஸ்ட் இல்லாத காணிகளை விடுவிப்போம். அங்கே உள்ள மக்கள் யுத்த காலங்களில் இடம்பெயர்ந்து டயஸ்போராக்கள் இன்றைக்கி அவங்கிற சொல்கிறவங்க வெளிகளில் நல்ல நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டுக்கு முதலீடு செய்வதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய ஒழுங்குகள் கடந்த காலங்களும் செய்துபடவில்லை. இப்பொழுதும் இதுவரைக்கும் சரியாக அது செய்கிறதாக தெரியவில்லை. அதுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த வகைகளில் ஒதுக்கின்ற இந்த நல்ல நிதி ஏற்பாடுகள் வடக்குக்கு ஒதுக்கப்பட்டுக்கிறத வச்சு கட்டாயம் அதுகளை செய்து இந்த மீள்குடியேற்றத்தை பூரணமாக நிவர்த்தி செய்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகள் இப்போ அதாவது வீதிகள் 1200 கிலோமீட்டருங்கிறது. அப்போ அதுகளில் அந்த உட்கட்டமைப்பு வனமாக வந்துடும். ஆனால் அன்று அவர்கள் அந்த இடம்பெயர்வு தான் இன்றைக்கு ஃபாரஸ்ட் பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த அடிப்படைகளில் அந்த இடம்பெயர்வை நாங்கள் இத்தனை டைம் ஏற்பட்ட இடம்பெயர்வுகளுக்கு கொஞ்சம் மந்து சும்மா ஒரு 5-6 அடிக்கு மரங்கள் வந்ததோட ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இதுகளையும் வைல்ட் பிரச்சனைங்கிறது பாரிய பிரச்சனை. எங்களோட மக்களுடைய முன்னேற்றத்தை அடியோடு இல்லாமாக்குற பிரச்சனை தான் அது. அதற்குரிய முடிவுகள் எடுக்கணும். நான் யானை வேலி அதாவது யானை வேலி போடுவதற்குரிய அடையாளப்படுத்துறதுக்கு போனால் அது அங்கே பிரச்சனை ஃபாரஸ்ட் இடங்கிற பிரச்சனை மக்களுடைய எவ்வளோ. அப்போ அந்த நிலைமைகளை கட்டாயம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கூடாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதுல பிரதானமாக செய்து தர்றது இந்த யானை வேலியை எங்களோட பாதைகளில் போட்டு அதுகளுக்குரிய ஒரு முடிவுகளை எடுத்து செய்ய வேண்டும். அந்த வகையில் அதால் ஏற்படுற அழிவுகளுக்கு பாரிய இழப்பீடுகள் வழங்குறதுங்கிறது உண்மையிலே அதுகெல்லாம் நல்ல விடயம். அதே போல் அந்த பாதிப்புகளை செய்து தர இந்த திட்டத்துக்கு இந்த நிதி ஏற்பாடுகளில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தான் நாங்கள் பாராட்டக்கூடியது ஏனைய நாடுகளில் போல ஏனைய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் போல் வளர்ச்சி அடைந்து கொண்டு வர்ற நாடுகளில் போல் இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற அந்த ஏற்பாடுகளுக்கு அடிப்படையில் நாணயத்தாள்கள் பாவனையை குறைத்து எல்லாம் டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வர்றது உண்மையிலே அது பொருத்தமான. இங்கே அது இந்த
வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதோட நல்ல ஒரு விடயம் என்ற அடிப்படைகளில் அந்த உண்மையில் அதுகளை நாங்கள் பாராட்டக்கூடியதான் இருக்கின்றது. அதே போல் சிறுவர்கள் அவர்களுக்கான முன்னேற்றத்துக்குரிய நிதி ஏற்பாடுகளை உண்மையிலே நாங்கள் பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கின்றது. மற்றும் நாங்கள் சொல்வதுன்னா படித்த இளைஞர்கள் இங்கு பரீட்சையில் உயர்தர பரீட்சை சித்தி பெற்றதுக்கு பிறகு அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்குரிய படிப்புக்குரிய விருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதி ஏற்பாடுகள் உண்மையிலே பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இந்த அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு எமது மாகாண மாவட்டங்களுக்குரிய விளையாட்டுத்துறைக்குரிய நிதி ஏற்பாடுகள் உண்மையிலே இவ்வாறு பல எங்களை பொறுத்தளவுக்கு நல்ல விடயங்களை பாராட்டலாம். அதே போல் இங்கு கூறுவது போல் அந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிழைகளோ தொடர் நடவடிக்கைகளால் எவ்வாறு நாடு சீரழிஞ்சதோ அந்த நிலைமைகள் வராமல் பாதுகாக்கப்படும். அபிவிருத்தி நடந்திருக்குது, எங்கேயுமே அபிவிருத்தி நடக்கலாட்டு கடந்த 75 வருடங்களாக ஒன்றுமே நடக்கலை என்று சொன்னால் அன்று சுதந்திரம் பிறகு என்ன நிலைமை இருந்துச்சு அன்று நிலைமையில் இல்லை. இன்றைக்கு நாடு உயர்ந்திருக்குது. ஆனால் அதை கையாண்ட விதங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அந்த அடிப்படைகளில் தொடர்ச்சியாக அங்கேயும் இங்கேயும் போல்களை மாற்றிக்கிட்டு இருக்காமல் அந்த பிழைகளுக்காகத்தான் மக்கள் உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கை இந்த அரசாங்கம் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அதே போல் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தோழர் அவர்கள் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான் இன்று உங்களுக்கு தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையிலே எங்களுக்கு தெரியுது எமது வட மாகாணத்தை பொறுத்தளவுக்கு சரியாக ஓரளவு பார்த்து ஆரம்பிச்சிருக்கின்றது. ஆனால் அங்கே கடந்த அவ்வளோ பொருளாதார தாக்கத்து நேரமோட ஒதுக்கப்பட்ட நிதிகள் இந்த மேல் குடியேற்றம் என்று சொன்னால் அதற்கு கடந்த காலம் 2500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி 1500 மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவ்வளோ பொருளாதார தாக்கமான நேரத்தில் அது ஒதுக்கப்பட்டிருக்குது. அதால் அதுக்கும் காணாது. இந்த முறை நாங்கள் நினைத்திருந்தோம் போன வகைகளில் ஜனாதிபதி அடிக்கொருக்கா யாழ்ப்பாணம் போன வகைகளில் அங்கே நடந்த கூட்டங்கள் அடிப்படையில் குறைந்தது ஒரு 5000 மில்லியனாவது எங்களுக்கு ஒதுக்கீடு செய்வார் என்ற அடிப்படையில் நம்பணும். பரவாயில்லை, இன்னும் போகலை. இந்த 1500ங்கிறத ஒரு திருத்தம் செய்து 5000 மில்லியனாக மாற்றி அதற்குரிய வீட்டு திட்டம் ஏனைய உட்கட்டமைப்பு வேலைகளுக்கு அதை மேல்குடியேற்றத்துக்காக 5000 மில்லியன் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்வது. பிரதானமாக நாங்கள் டூரிசம் என்று சொல்கிறோம், வெளிநாட்டவர்களை கவர்னம் என்று சொல்கிறோம். பிரதானமான டூரிசம் ஏரியாவான புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு வர்ற இலவங்குளம் வீதி, அதை கேட்டால் ஆடிய அதிகாரிகள் என்னமோ ஒரு விளக்கம் சொல்றாங்க. கோர்ட்டில் நல்ல அழகாக கட்டளை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வீதி தடை செய்யப்படவில்லை, ஆனால் அந்த வீதியை தடை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அது எதுக்காகன்னு தெரியல. இந்த இடம் தான், இதுகளை தான் பார்க்கணும். இனவாதங்கிறது எங்கிருந்து வர்றங்கிறது இதில் தான் பார்க்கணும். அந்த வீதியை திறந்தால் ஏதாவது ஒரு பகுதி அபிவிருத்தி அடைஞ்சிடும் தான் நிலப்பாடு. அப்ப இதுகளை நீங்கள் சரியாக அவங்க சொல்ற அந்த கருத்துக்கும் அந்த அடிப்படையில் அந்த வீதியும் இந்த டூரிசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளோ அல்லது வீதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகளோ கூட அந்த வீதிகளும் செப்பனிடப்பட்டு அதையும் மக்களுடைய பாவனைக்கு விடும்பொழுது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துக்கு செல்வதென்றால் யாழுக்கு செல்வதென்றால் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் தாங்கள் கிட்டத்தட்ட 82 கிலோமீட்டர் குறையுது. இவ்வளோ எரிபொருள் மிச்சம், எவ்வளோ வாகன தேய்மானம் மிச்சம். ஏன்னா அந்த வீதியை பாவிக்கலாங்கிற அடிப்படைகளில் கடந்த காலங்களில் அது ஏதாவது அழுத்தங்களால் தான் அது செய்யப்படலை. அந்த அழுத்தங்களுக்கு ஒத்துப்போற அரசாங்கம் நீங்கள் இல்லை, அதற்கு அடிபணிகிற ஜனாதிபதி இல்லைங்கிற அடிப்படையில் அதுகளை கட்டாயம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.